33வது அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்களை ஒருவர் வாசிக்க. கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்படினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவன் கேட்டதற்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். கடைசி பகுதி, அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படிய அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மனாசேயை கர்த்தர் சின்ன வயசுல எடுத்து அவனை ராஜாவாக்கினார். 55 வருஷம். அன்பான தேவஜனமே, சாலோனுடைய ராஜ்யபாரம் 40, தாவீதுடைய ராஜ்யபாரம் 40. ஆனால் மனாசே 55 ஆண்டு காலங்கள், 55 வருஷம் நீண்டகாலம் தேசத்தை அவன் ஆட்சி செய்தான். நாம் வசனத்தை வாசித்த போது அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ராஜா தான், ஆட்சி செய்தவன் தான், ஒரு தேவ மனிதன். கர்த்தர் அவனுக்கு கிருபையாக ராஜாங்கத்தை தந்தார். ஆனால் தன்னுடைய 55 ஆண்டு காலங்களும் கர்த்தருக்கு முன்பு பொல்லாப்பானதை செய்தான். தேவன் விரும்பாததை செய்தான். மனம் போல அவன் நடந்தான். அருவருப்பாய் அவன் நடந்து கொண்டான். தேவனை விசனப்படுத்தினான். கர்த்தரை துக்கப்படுத்தினான். அவனுடைய செய்கைகள் நித்தமும் கர்த்தருக்கு விசனமாய் இருந்தது, வேதனையாய் இருந்தது. இது 55 ஆண்டு காலங்களும் கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய சேனாதிபதிகளோடும் அவருடைய ஜனங்களோடும் தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். மனாசே, நீ போற வழி தப்பான வழி. நீ எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிற. நீ கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற. உன்னுடைய ஆண்டவரும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. நீ கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று சொல்லி நீ மனம் திரும்பு, நீ அறிக்கையிடு, உன் பொல்லாப்பை விட்டுவிடு, தீமையை விட்டு விலகி நீ நன்மை செய்ய என்று சொல்லி கர்த்தர் நாடோறும் மனாசேயோடும் அவருடைய சேனாதிபதிகளோடும் அவருடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசினார்.
கேட்கலாம், ஆண்டவர் ஏன் இப்படி இரக்கம் மற்றவரா? இந்த கோடிக்கணக்கான ஜனத்தை கட்ட வாரி கொண்டார். 8 லட்சம் ஜனங்கள் இந்த நாட்களில் இப்படி மருத்துவமனை கையுமாய் அலையும்படி மறித்து போகும்படி ஏன் இந்த 6 மாத காலம் சைனாவில் இந்த வைரஸ் ஆரம்பித்த நாள் தொடங்கி இன்றைக்கு கடவுள்பட்டா 1 இயர் பக்கம் ஆண்டவருக்கு கோடி தோன்றும் அருமையாக ஏன் இந்த முழு உலகத்தை தேவன் அழைத்துக் கொண்டார். வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த இத்தனை நாட்கள் குவாரண்டைன் இருந்தது கிடையாது. கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, பெரிய பெரிய பேரழிவுகள் வந்திருக்கிறது. இவ்வளவு நீண்ட நாட்கள் முழு உலகம் அழைக்கப்பட்டது. உலக சரித்திரத்துல இதெல்லாம் முதல் முறை. ஆண்டவருக்கு தோற்றம் உண்டாகும். எல்லாரும் கேட்கிறார்கள், ஏன் 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 ஏன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பேசின போது, கர்த்தர் எச்சரித்த போது, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தங்கள் கடந்து போற காலங்களிலே இந்த ஜாதி ஜனத்தின் மேல வந்த போது அவர்கள் கவனியாதே போனார்கள். என்னத்தான் நடக்குது பார்க்கிறோமே. கொரோனா பீரியட்ல கூட அநேகர் எவ்வளவு துணிச்சலாக இருந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பார்க்கிறோம். அதெல்லாம் என்ன தொடாது, அப்படி சொந்தவங்க தான் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு எதை சொன்னாலும் அதை நாம் கேட்க வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கால் உள்ளவன் கேட்கிறவன். ஆண்டவருக்கு தோற்றம் தனிப்பட்ட நிலையில கர்த்தர் எப்ப நம்முடைய மனசாட்சியில நம்முடைய ஆத்துமாவில நாம் எப்பொழுது தேவ சமூகத்துல வேதம் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது எப்போதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முன்பு மண்டியிட்டு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே நம்முடைய திருச்சித்தத்தை நாம் செய்வேன் என்று நாம் அறிக்கைப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்தனாகிய சவுல் அவன் பவுலாய் மாறுவதற்கு முன்பு தேவன் மேல வைராக்கியம் கொண்டு திருச்சபைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் தாறுமாறான நிலைமையில மனம் போன போக்கில அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஜனங்களை தீக்கிரையாக்கி, ஜனங்களை உபத்திரப்படுத்தி, தேவாலயங்களை இடித்து, தேவாலயத்துக்கு தீ வைத்து மகாபெரிய முரடனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தமஸ்கு போகிற பாதையில கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை பேர் சொல்லி தேவன் கூப்பிட்டார். அருமையான தேவ ஜனமே, சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொன்னார். நீ செய்கிற காரியம் நீனே முள்ளிலே உதைத்து உன்னை காயப்படுத்திக் கொள்கிறதுக்கு, வேதனைப்படுத்திக் கொள்கிறதுக்கு சமம். நீ முள்ளிலே உதைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ உடனே சொன்ன, ஆண்டவரே நீர் யார்? அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தான் ரொம்ப வீரவேசமெல்லாம் பேசல, தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே நீர் யார்? என்னோடு கூட பேசுகிற நீர் யார்? மறு சத்தம் கேட்டது, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமே. அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுதெல்லாம் கேட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி மனம் போன நிலைமையை நாம் போய் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாத ஒவ்வொரு சமயமும் நாம் முள்ளிலே நாம் உதைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மனுஷனும் முள்ளில உதைத்ததாக சரித்திரம் கிடையாதுல்ல. காலில் முள்ளு குத்துச்சுன்னா நம்ம யாரும் சொல்லலாமா, என் காலில் நான் முள்ள மிதிச்சுட்டேன், முள்ள நான் உதைச்சிட்டேன். இல்லை, நம்ம சொல்றது முள்ளு குத்திடுச்சு. முள்ளு அது பாவம், அது எங்கேயோ ஒரு பக்கத்துல இருக்கு. நாம போய் அதை மிதிச்சுட்டு நாம சொல்றதான் முள்ளு எனக்கு குத்திடுச்சு. முள்ளு நம்மள ஒரு நாள் குத்துறது கிடையாது. நாம தான் முள்ளுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குத்தி படுறோம். முள்ளு குத்துனா சின்ன முள்ளுதான், உச்சந்தலையில ஏறுது. அவ்வளவு அவயங்களையும் அது வேதனைப்படுத்துகிறது. இந்த காலைகளில தேவனுடைய சத்தத்தை கேட்டும் மனம் போன்ற நிலைமைகளில நாம்
காரியங்களை, நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கரடு முரடானவர்கள் எல்லாம் அநேகர் கர்த்தருக்கு முன்பு இந்த நாட்களில் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். வேதம் வாசிக்காதவர்கள் வேதத்தை வாசித்திருக்கிறார்கள். ஜெபிக்காதவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகாதவர்கள் எல்லாம் எப்பொழுது நான் ஆலயத்துக்கு போவேன் என்று வாஞ்சை வரியாக்கிக் கொண்டார்கள். அவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் மரண பயம். எதையும் தொடர்றதுக்கு பயம். அன்பார்களே, குடிப்பதற்கு பயம், ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு பயம், போக்குவரத்து பண்ணுவதற்கு பயம், மற்றவங்களோட பேசுகிறதுக்கு பயம். சொந்த வீட்டுக்குள்ளேயே நாம் ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம். அன்பானவர்களே, சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தவர்கள் மனைவியை தொடர, மனைவி கணவனை தொடர, பெற்றவங்க பிள்ளைகளை தொடர, அப்படி பிள்ளைங்க ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை கூட அப்படி பிரிச்சு வச்சு நாங்க தொடாத தனித்தனி ரூம். இங்கதான் நம்ம சின்ன ரூம்ல ஒரு வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பணக்காரன் வீட்டுல அதோட பெரிய இடத்துல அவங்க தனித்தனியா அவங்க சாப்பிடுற தட்டு, குடிக்கிற டம்ளர்லாம் அவங்களே சுத்திகரிச்சு வச்சுக்கொள்ளணும். எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது நீண்ட கம்பு, ஒரு 7 அடி நீளம் இருக்கும். அதுல ஒரு சாப்பாடு போட்டு சாப்பாடு அப்படி தூரமா தள்ளி வைக்கிறார் சொந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு. அன்பார்ந்த அதுல கப்புல அந்த கம்புல கப்பு மாட்டி அதுல தண்ணீரை தன் வீட்டிலே இருக்கிற சொந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்ற பிள்ளைக்கு அத வெகு தூரத்தில் அந்த கம்பை நீட்டி நீ தண்ணியை குடித்து கொள்ள சொல்லியிருக்காங்க. கொடிய நாட்கள், வேதனையான நாட்கள். இவ்வளவு கொடூரமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னமும் செவி கொடுக்கல. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் செய்தி தாங்கள் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள், அதுக்காக டெலிவிஷன்ல பாக்குறீங்க. ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் நிறைய அக்கிரமங்கள் தேசத்துல நடந்தது. ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு, கொள்ளைகள் நடந்திருக்கு. ஒரு வயது மன்னிக்க வேண்டும், ஒரு வயது குழந்தை, 3 வயது குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான கொலைகள் சகோதரர்களுக்குள்ள, பெற்றவர்களுக்குள்ள, சொந்த குடும்பங்களுக்குள்ள வெட்டி சாய்த்து மடிந்து போயிருக்கிறார்கள். நண்பர்களுக்குள்ள வெட்டி கொண்டார்கள்.
கர்த்தருடைய சத்தத்தை கவனிக்காதபடியினால அவன் இப்படியே முச்செடிகளில் பிடிக்கப்பட்டு வெண்கல சங்கிலியால் கட்டப்பட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அப்படி போல ஒரு அவமானம் வேற யாருக்கும் வந்தது கிடையாது. வெண்கலத்தை பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியும் இல்ல? வெள்ளெல்லாம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அந்த வெண்கலம், வெண்கல கிண்ணி அப்படி சுண்டுனா அவ்வளவு அழகா நாத வரும், சத்தம் வரும். வெண்கல சங்கிலிகள் குலுக்கினா போதும் அது ஊருக்கே பெரிய பெரிய சங்கிலிகள். மனாசே அவருடைய ஜனம் வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோன் வரைக்கும் வீதியில அவன் நடந்து போனான். அப்படி சலங்கு 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 சத்தம் கேட்கு. யாரை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே மாதிரி மனாசே சிறையில பிடிக்கப்பட்டு அவன் கொண்டு போகும்போது ஒரே சத்தம். எல்லாரும் என்ன இப்படி சத்தம் கேட்க, என்ன சத்தம் கேட்க ஓடி வெளியே பார்க்காங்க. குடிந்த தலையோடு கூட கட்டப்பட்ட நிலைமையில சங்கிலிகளில் பிடிக்கப்பட்டு முச்செடிகளில் பிடிக்கப்பட்டு அவன் கூட்டத்தாரும் தேசங்கள் அறிய ஊர்கள் அறிய அவமானத்தோட கூடி குறுகி சேர்க்கையாக அந்நிய தேசத்துக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். காரணம், அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினாலே இந்த காலவெளியில அவர்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய திருச்சித்தம் செய்ய உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் நேர்ந்த காலை வழியில உதவி செய்கிறார்களே. முதல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்று முதல் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களை செய்கிறதினாலே உங்களுடைய இருதயத்தை நாங்கள் கூறி பார்க்க போகிறோம். எங்களுக்கு நெருக்கங்கள் வேண்டாம், எங்களுக்கு அவமானங்கள் வேண்டாம், எங்களுக்கு போராட்டங்கள் வேண்டாம், எங்களுக்கு தலைமுறைகள் வேண்டாண்டவரே, நாங்களுடைய திருசத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவரே? தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுது ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. நெருப்புல தொடரப்பா, நெருப்புல நீ கையை வச்சா உன் கை வெந்து போகும். கரும்புல கை வைக்காதப்பா, சேகரிச்சுனா நீ செத்து போவேன். இவ்வளவுதான் பேசினார். அதுக்கு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த ஜனம் கீழ்ப்படியாக போகணும். இன்னைக்கு எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்திருக்கிறோம். ஏன் போட்டு வந்திருக்கிறோம்? அரசாங்கம் சொன்னதுனால இல்ல. நல்லா கவனிச்சிடணும். சபைக்கு இப்படித்தான் இந்த காலத்துல லாக்டவுன் பீரியட்ல போகணும் அப்படிதான் இல்ல. எங்க இருந்தாலும் எந்த வயசுல என் பிள்ளை என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம பாதுகாப்பு. இந்த மாஸ்க் அரசாங்கம் சொன்னதுனால நம்ம போட்டுக்கிட்ட ஒருவேளை அப்படியே வச்சுக்குவோம். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை சொன்னாரு, எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யாம விட்டுட்டோங்க. ஆண்டாண்டு காலங்கள் கர்த்தர் நம்மளோட பேசினார். இன்றைக்கு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, என்ன பண்ணினா? 55 ஆண்டு காலங்கள் கீழ்ப்படியாமல் போன ஒரு ராஜா, கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்காதவன், தன் வாழ்க்கையை நெருக்காதவன் என்று அறிந்த போது, உபத்திரம் வந்தது என்று அறிந்த போது, தன்னுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை என்று அவன் கேள்விப்பட்ட போது, அறிந்து கொண்ட போது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. நல்ல நாளில் நாம் கெஞ்சலாம் பாருங்க. நாம் கௌரவமா விழுந்து கொள்ளலாம். என்னைக்கு ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்கு வருவோம்? என்னைக்கு வருவோம்? சாப்பாட்டு மேல ஆசை இல்லை, தண்ணி மேல ஆசை இல்லை, படுக்க மேல ஆசை இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தின் பேர்ல தான் இந்த 5 மாத காலம் நம்ம எல்லாருக்கும் ஆசை. அல்லேலூயா. எப்ப ஆலயம்? எப்ப எப்ப ஓயாம கேட்டாங்க. ஆனா கேட்டப்ப அநேகர் நீங்க என்ன பண்ணல? ஆலயம் திறந்திருந்தா வரமாட்டோம். ஆலயம் கூட்டப்பட்டு சும்மாவே கேட்கறது. ஐயா எப்ப ஐயா கோயில் திறக்க போறாங்க? அடுத்த மாசம் திறந்துருவாங்க, அடுத்த வாரம் திறந்துருவாங்க. 1ஆம் தேதி திறந்துட்டாங்க, இன்னைக்கு திறந்துட்டாங்க. எங்க போனாங்க? அன்பான தேவ ஜனமே, வியாதினால சிலவங்க ஊருக்கு
பிரயாணத்தினால. ஆனா நல்ல சுகம் பெறும் ஆரோக்கியம் இருந்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நாம் வராமல் போயிருப்போமே. ஆனால் அன்பானவர்களே, இப்படி அவர் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இப்போ ஒரு உணர்வு வந்துருச்சு. காரணம், இவ்வளவு நாள் இவன் வாழ்க்கையில பாதிப்பு வரல. இன்னைக்கு தான் அவருடைய சுயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சொந்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவமானத்தினால கூடி குறுகி போயிருக்கிறபடினாலே இனி கர்த்தருடைய சித்தத்தை கேட்பதை, சத்தத்தை கேட்பதை தவிர, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை தவிர வேற வழி இல்லை என்று அவன் அறிந்து கொண்ட போது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். நீங்களும் நானும் அதைத்தான் இன்னைக்கு செய்ய வராங்க. நம்முடைய வாழ்க்கையில 5 மாசம் வேலை இல்லை, தொழில் இல்லை, எப்படி ஜீவிச்சோம் என்று நாம் ஒவ்வொருத்தருக்கு தான் தனிப்பட்ட நிலைமையில தெரியாதாங்க. கர்த்தர் நாளில மனமிறங்கி நமக்கு உபகாரம் பண்ணும்படியாக அவருடைய கரங்களில மனதார நம்மை காட்டுவோம். பெருமையான ஆகிலும் நான் நம்மை தாழ்த்தோம். என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த நஷ்டங்கள் போதும் ஆண்டவரே, கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே, இனிமேல உடைய தயவுள்ள கரை மேல இருக்கட்டும். அதை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய் நிறுத்து விடாமல் தேவனுக்கு தொந்தரவு உண்டாகட்டும். அன்பானவர்களே, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அல்ல, சொல்லுங்க, மிகவும் என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நம்முடைய சும்மா மேலோட்டமா போகிறது, தங்களை தாழ்த்தி. ஆனால் மனாசேயோ நெருக்கப்பட்ட போது தன்னை தாழ்த்தி
மைனஸ் டிகிரிக்கு கீழே ஜீரோ மைனஸ் ஜீரோ என்று சொல்வது மிகவும் நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பு தாழ்த்தத்தக்கதா நாம் மகள் தாழ்த்துவோம். இடித்து நொறுக்கப்பட்ட நிலைமையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மறுபடியும் ஒரு விசை தேவன் நம்மை எடுத்து நம்மை ஆசீர்வதித்து இதெல்லாம் பின்னால கர்த்தர் நம்மை இழந்து போனவைகளெல்லாம் திரும்ப வரட்டும், நஷ்டங்கள் லாபங்களாய் மாறட்டும், மறுபடியும் பொலிவு வரட்டும், மறுபடியும் ஆசீர்வாதம் வரட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்க அழகா இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. உங்க கையில நிறைய பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. நீங்க பெரிய பதவியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கும்பிடு போடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நீங்க ரொம்ப மேன்மையான நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களை நேசிக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு படிப்பு இருந்தா இந்த பூலோகத்துல மதிக்கப்படுவீங்க. இப்படி பூலோகத்துல சில கேட்டகரிஸ் உங்களுக்கு இருக்குமே, ஏன்னா நீங்க எல்லாரும் அங்கீகரிக்கப்படுவீங்க, மதிக்கப்படுவீங்க. உங்ககிட்ட அழகு போயிடுச்சுன்னா உங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சொத்து சுதந்திரம் இல்லாதபடி நீங்க ஏழையா வீதிக்கு தள்ளப்பட்டீங்கன்னா உங்களை நாடி யாரும் வரமாட்டாங்க. உங்க பதவி போயிருச்சுன்னா, உங்க பட்டம் போயிருச்சுன்னா, உங்க வேகம் போயிருச்சுன்னா, உங்களுடைய சுகம் போயிருச்சுன்னா, உங்க பலம் போயிருச்சுன்னா, உங்க ஆரோக்கியம் போயிருச்சுன்னா, உங்க பொறிவு போயிருச்சுன்னா உங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவை எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டு தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், அவன் திரும்ப வெற்றி கொண்டான். சிநேகிதனுக்காக செவித்து கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோபுக்கு அழகான குமாரத்திகள் பிறந்தார். அந்த குமாரத்திகளைப் போல அழகுள்ளவர்கள் பூமியை இதுவரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போறதில்லை. அவ்வளவு அழகு. இதை எல்லாவற்றையும் தருகிறவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே அதுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மிகவும் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து 13வது வசனம், அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனாசே ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் தன்னை தாழ்த்தி அவன் கெஞ்சி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். மகா உக்கிரக்கு கோபம் உள்ளவர், வைராக்கியம் உள்ள தெய்வம். தர்க்கம் பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. 55 வருஷம், 1-2 வருஷமா நான் உங்ககிட்ட பேசினது 55 வருஷம். நான் பேசின பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் கூட கீழ்ப்படியாதபடி இன்னைக்கு ஓடி வந்து வாழ்க்கையில கஷ்டம் சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டா நான் உனக்கு இறங்குவே நினைச்சியா, ஒரு ஆசீர்வாதமே நினைச்சியா? ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் பேசலாம் பாருங்க. அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் சில வயது உள்ளவர்களாய் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய சத்தத்தை நிராகரித்திருந்த நாம் ஒருவேளை இந்த நல்ல நாளில கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கெஞ்சி அவருடைய சமூகத்தில் அறிக்கைப்படுவோமானால் இந்த பகற்காலம் இறக்கப்பட்ட கர்த்தர் அன்பார்ந்தே நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய கெஞ்சுதலுக்கு மனமிறங்க
நடு மனசே அவன் ஜெனரல் நேம் பேர்ல போய் ஆனா ஆக்டிவ் 57 வருஷம் தெய்வத்துக்கு எதிர்த்து நின்று தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒருவன் இன்றைக்கு தேவ சமூகத்துல அவன் தன்னை தாழ்த்தி கெஞ்சி அவன் மன்றாடினான், ஜெபித்தான், கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வயசை போட்டுடுங்க, மனசுல சொல்லுங்க, ஆண்டவரே 60 வயசு வரைக்கும் 59 வயசு வரைக்கும் 27 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் 30 40 வயசு வரைக்கும் உடைய சத்தத்தை நான் கேட்கணும், கீழ்ப்படியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உடைய சத்தம் என் காது வெளியிலே துணிக்கிறது. அந்த சபத்தோட ஜீவனோட குடும்பமாய் உடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தரிலே எங்களுக்கு மனஇறங்குவீராக. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க, அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்படினார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. திரும்ப, அந்த வார்த்தை திரும்ப, அவனை திரும்ப. ஒருவேளை வருமானம், சொற்ப வருமானம், மாசம் ஒரு 25,000 ரூபாய் நீங்க கணக்கு போட்டுட்டாங்க. அந்த 5 மாசம் வருமானம் இல்லை, எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு? 6 மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கணக்கு போட்டுருவோம். எவ்வளவு கடன் வாங்கிட்டீங்க உங்களுக்கு தான் தெரியும். என்னெல்லாம் விட்டீங்க, என்னெல்லாம் அடமானம் வச்சீங்க, எங்கெல்லாம் கடன் வாங்கினீங்க, எங்கெல்லாம் லோன் வாங்கினீங்க தெரியும். எங்களுக்கு 5 லட்சம் லாஸ் ஆனது, 4 லட்சம் லாஸ் ஆனது, 10 லட்சம் லாஸ் ஆனது, டோட்டல் பிசினஸ் அடி வாங்கி போச்சு ஆனது, எனக்கு வேலையே இல்லாம போச்சு ஆனது, எங்க பிள்ளைங்க எல்லாம் படிப்பு இழந்து அப்படி செல்போனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஸ்கூல்ல சொன்னாங்க என்ன பண்ணாத ஒண்ணாரு, நான் செல்போனே பார்க்காத. இன்னைக்கு ஸ்கூல்காரன் சொல்லாரா செல்போனை என்ன பண்ணேன் ஆறு. கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லி பிள்ளைங்க கையில செல்போன் எல்லாம் கொடுத்துறாதீங்க, பிள்ளைங்க மூளை பாதிச்சிடும், கண்ணு பாதிச்சிடும், நரம்பு பாதிச்சிடும். இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்றது நீங்க என்ன பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு செல்போன். வீட்டுல சோறு இருக்கா இல்லையா, தண்ணி இருக்கா இல்லையா, பிள்ளை படிப்புக்கு என்ன பண்ணணும், 15,000 கொடுத்து நல்ல செல்போன் தரம் விடுதா ஒண்ணு. அதை நான் தப்பு சொல்ல வாங்கி கொடுத்த பிள்ளைங்க படிக்கட்டும். இந்த நஷ்டங்களை எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு திரும்பமாய் லாபமாய் தரப்போகிறார். அல்லேலூயா. மனாசே எருசலேமிலிருந்து புறக்கணிக்கப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனை திரும்ப எருசலேமுக்கு வரப்பண்ணினார். அல்லேலூயா. உன்னுடைய நேர்மை உனக்கு கிடைக்கும், உன் பதவி உனக்கு கிடைக்கும், உன் உத்தியோகம் உனக்கு திரும்ப வரும், உன் அழகு உனக்கு திரும்ப வரும், உன் பொலிவு உனக்கு திரும்ப வரும், உன் தொழில் உனக்கு திரும்ப வரும், வியாபாரம் திரும்ப வரும், உடைஞ்சு போன சிதறி போன உன் குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். விசேஷமாய் உடைந்து போன நெருக்கப்பட்ட திருச்சபைகள் வர காலத்துல ஏராளமாய் அது கட்டப்படும். அல்லேலூயா. திரும்ப 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 ரிட்டர்ன் டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த காலை வேளையில அன்பார்ந்த கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டார். தன்னை தன்னுடைய ராஜ்யத்துக்கு, தன்னை தன்னுடைய ஸ்தானத்துக்கு, தன்னை தன்னுடைய நேர்மைக்கு, தன்னை தன்னுடைய சகலமான சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கு கர்த்தர் தன்னை திரும்ப பண்ணினதுனால கர்த்தரே தேவன் என்று அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. God is God. நம்முடைய ஆண்டவர் தான். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்தி முடிக்க போகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோம். praise the Lord, praise the Lord. ஆண்டவரே திரும்ப ஒரு விஷயம் எங்களை ஆசீர்வதியாண்டவர். அதுதான் இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியடுக்கு பின்னால முதல்ல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஜெபம் இது. ஆண்டவரே திரும்ப என்ன கட்டாண்டவரே, திரும்ப என்ன ஆசீர்வதியாண்டவரே. ஹalleluya. வாயை திறந்து நாம சொல்லுவோம் ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஹalleluya. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே அதை தருவேன். glory தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி praise the Lord. ஆமென். கர்த்தர் திரும்ப திரும்ப ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எழுந்து போன பவன் திரும்ப வரட்டும். என் சரீரத்தில் இழந்து போன ஆண்டவரே ஆரோக்கியம் திரும்ப வரட்டும். என் கை கால்களுடைய பலம் வரட்டும். என் இருதயத்தில் ஒரு தைரியம் வரட்டும். என் அழகு திரும்ப வரட்டும். சொல்லுவோம். எதெல்லாம் இழந்து போயிருக்கோம் நமக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஏன் லாஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே திரும்ப 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 தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனி சந்தர ரபா ஓ கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தனாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணி அடங்காத கிருபை உள்ளவர். என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என்னுடைய திருச்சபையும், என்னையும் என் ஜாதி ஜனங்களையும், என்னையும் என்னுடைய தேசத்தையும் என் திரும்ப கட்டி ஆசீர்வதியாதவர். நான் இழந்து போனவைகள் எல்லாம் எனக்கு 100 மடங்காய் திரும்ப கிடைக்கட்டும். ஈசாக்கு கிடைச்சது போல எனக்கு கிடைக்கட்டும். ஹalleluya. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். சென்று வர வாழ்நாள் காலங்கள் எல்லாம் எங்கள் அருமை கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கற்பனையை போல பாதுகாத்து வந்த உம்முடைய மேலான தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வரும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்த மேலான தயவுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்களில நம் இழந்து போனவர்களை நாம் வெறும் மறுபடியும் பெற்றுக் கொள்வோம் என்கிற நம்பிக்கையிலே தந்த தயவுக்காக நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் எங்களை எங்களுடைய ஸ்தானத்துல கர்த்தரை நிலைநிறுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்.
தோற்று ஆண்டவரே. பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். உத்தியோகம் பண்ணுகிறவர்களுக்காக ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுவதற்காக, சொந்தமாய் தொழில்களை செய்வதற்காக, ஜீவனம் தேடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெளியே பல அலுவல்களிலே ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. விசேஷமாக திருச்சபையில் அநேகருக்கு வேலைகள் ஆண்டவரே, வருஷ கணக்கா மாச கணக்கா வேலைகள் இல்ல. கர்த்தர் மனமிறங்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல உத்தியோகங்களை தேவன் சீக்கிரத்திலே தருவீராக. உடைய கண்களிலே இறக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் பண்ணுவீராக. பிள்ளைகள் தொழில் செய்யட்டும், பிள்ளைகள் வியாபாரம் பண்ணட்டும். நமக்கு கோடி தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் தோத்திரம். வேண்டிய சுகபலன் ஜீவனை தாரும். இது ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு புரியட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திறந்து எங்கள் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு படித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட அந்த தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அநேக வியாதிப்பட்டு இருக்கிறோம், பலவீனப்பட்டு இருக்கிறோம். உச்சந்தலை தொடங்கி உள்ள கால் வரைக்கும் அன்பின் கர்த்தருடைய ரத்தமுடைய பிள்ளைகள் மேல பூசப்படுவதாக. தெய்வீக சுகத்தை உங்களுடைய ஜனத்துக்கு கொடுக்கும்படி ஆண்டவரோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல திருமணங்கள் திருச்சபையில நடக்கட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கனிகள் கிடைக்கட்டும். உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபை உம்முடைய கண்களுக்கு முன்பு மேன்மையாய் வளரட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் உள்ள அவைகளெல்லாம் கர்த்தர் வாய்ப்பு செய்கிறாங்க. தரை மட்டுமாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். கிருபைகளை வரைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் உண்டாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் என்றைக்கும் மாறாம். கர்த்தருடைய வருகை எல்லாரையும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவ